பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். லைவ் வந்து சேட் பண்ணால் இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குது. அரை மணி நேரத்துக்குள்ளே சரி எத்தனை லைக் வருதுன்னு பார்க்கலாம். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ஒரே ஒரு லைக் தான் வந்திருக்கு. இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான். டெய்லி ஒரு மணி நேரம் போடுவேன், அவ்வளோதான். ஹாய். நாளையிலேருந்து ஒரு சின்னதாக ஒரு குட்டி கதை ரெடி பண்ணிட்டு வருவேன். ஏன்னா இப்படியே இருக்க போர் அடிக்கும் இல்லையா? சின்னதாக ஒரு கதை ரெடி பண்ணிட்டு வந்து என்னோடய லைவில் குட்டி குட்டி கதையாக சொல்லலாம்னு இருக்கேன். அது மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன தகவலோடு வந்து லைவில் உங்களோட சேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சும்மா இருந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சின்ன ஒரு குட்டி கதை சொன்னாலும் யாரும் ஒருத்தங்களுக்கு கண்டிப்பாக அதுலேருந்து ஒரே ஒரு வார்த்தை கூட யூஸ் ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நான் சொல்கிறதுலேருந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு எடுத்து அது உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன மாற்றத்தை கொடுத்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது என்னோடய லைவில் நாளையிலேருந்து கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்கும். என்னோடய லைவு சும்மாலாம் இருக்காது, சும்மா அப்படியே போர் அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காது. நீங்கள் ஏதாவது நான் கதை சொல்லிட்டு இருக்கும்போது சேட் பண்ணால் கூட இடையில் வந்து கதையும் சொல்லுவேன், அந்த சேட்டுக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணுவேன். ரீட் பண்ணி கொஸ்டின் கேட்டிங்கன்னா ஆன்சரும் பண்ணுவேன். ஸோ நாளையிலேருந்து ஒரு குட்டி கதையோடு தான் என்னோடய லைவ் இருக்கும். தேங்க்யூ. என்னமோ ஒரு லைக் கொடுத்துருக்கீங்க. யார் யார் லைக் கொடுத்தேன்னு தெரியல. கொடுத்தவங்க 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லைக் கொடுத்தவங்களுக்கு, கொடுக்காதவங்களும் லைவில் வந்து சேட் பண்ணவங்களுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. வந்து இன்னும் ஒரு 25 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் தான் லைவ் போட முடியும். அதுக்கப்புறம் நெட் பேக் காலியாகிடும். ஸோ ஏன்னா வீடியோ போட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்கப்புறம் இது டெய்லி ஒரு வீடியோவும் போடுறோம், லைவுக்கும் வர்றோம். அதனால் நெட் பேக்கு சீக்கிரமே காலி ஆகிடும். ஒரு மணி நேரம் தான் லைவில் இருக்க முடியும். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா தேங்க்யூ. என்ன ஒரு லைக்கு கொடுத்தவங்களுக்கு, 3வது லைக் கொடுத்தவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். யார் லைக் கொடுத்தீங்கன்னு சேட்டில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். யாராக இருந்தாலும் தேங்க்யூ ஸோ மச். குட்டி கதை நாளைக்கு கண்டிப்பாக என்னோடய லைவில் இருக்கும். யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த கதையை கேட்கணுன்னா கண்டிப்பாக நாளைக்கு லைவுக்கு வாங்க. ஆனால் அதான் எந்த டைமுன்னு தெரியல. ஆஃப்டர்நூனே வர்றேன். கண்டிப்பாக ஆஃப்டர்நூன் டைம் வந்தேன்னா கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் என்னோடய லைவில் நாளைக்கு வாங்க, வந்து ஜாயின் பண்ணுங்கள். என்னோடய கதை என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க. நாளைக்கு கண்டிப்பாக கதை வரும் என்னோடய லைவில். இல்லை உங்களுக்கு என்ன கதை பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அதுக்கேற்ற மாதிரி கதையை ரெடி பண்ணிட்டு வந்து லைவில் சொல்லிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் லைவில் தான் இருக்கிறேன். என்னோடய கதைக்கு யாருக்கு விருப்பமோ கண்டிப்பாக கதைக்கலாம். நல்லபடியாக சேட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கதைக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட். லைவ் வந்து பார்க்குறீங்க, பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க, ஒரு சேட் பண்ணுங்கள், ஹாய் சொல்லுங்கள். பார்த்துட்ருக்கவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க என்னோடய சேனலை. கண்டிப்பாக சேனலில் நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் இருக்குது. லைவ்லையும் நல்ல கதை வரும். குட்டி குட்டி கதை எடுத்துகிட்டு வந்தால் தான் உங்களோட சேட்டுக்கும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு அந்த கதையும் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நல்லாயிருக்கும். கதைக்கு இடையில சேட்டுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். நீங்கள் கொஸ்டின் கேட்டால் அதுக்கும் ஆன்சர் பண்ணுவேன். இன்றைக்கி கதை எதுவும் ரெடி பண்ணிவிட்டு நான் வரையில், நாளையிலேருந்து கண்டிப்பாக கதை ரெடி பண்ணி கொண்டு தான் வருவேன். ஏனெண்டா சும்மா இருக்கிறதுக்கு போர் அடிக்குது.